நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் போய் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் எடுத்தாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போய் டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12:30 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் தான் இருந்தது. ஆனால் 12:45 மூவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கேருந்து திரும்ப மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இது நாளைக்கு எப்படி போகும் அப்படின்றத நம்ம அனாலிசிஸ்ல செக் பண்ணிடலாம். அதே போல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கேருந்து ஃபிளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே போனாங்கன்னா இந்த ஜோனோட எண்டு வரைக்கும் மேலே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா 12:30 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் தான் நடந்தது. பட் எகைன் 12:45 நம்ம அன்எக்ஸ்பெக்டட் மூவ் தான். இங்கேருந்து மேலே போயிட்டு ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணியிருக்கிறதுனால நாளைக்கு இங்கிருந்து மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத நம்ம அனாலிசிஸ்ல செக் பண்ணிடலாம். சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃபிளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனுக்குள்ள இந்த எண்டு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. போயிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா எகைன் கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. சப்போஸ் நீங்கள் என்னோட நேற்றைய வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதே போல் நம்மளோட இண்டிகேட்டர் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம். 1 மினிட்ல வைக்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே நமக்கு ஒரு சிக்னல் வந்தது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு 20-22 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிட்ட நல்லா இது வரைக்குமே நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட 1:2 ரேஷியோ. அதே போல் இங்கேயும் ஒரு சிக்னல் வந்தது. இதுவும் சக்ஸஸ் சிக்னல் தான். இந்த சிக்னல் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். இங்கே வந்து சிக்னல் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அதே போல் இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இது சக்ஸஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸு. அகெயின் இதுவும் வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்தது. நம்ம 1:1 ரேஷியோ தான் இருந்திருக்கும். மொத்தம் 7 சிக்னல் வந்தது. அதில் ஃபஸ்ட்டு சிக்னலில் நல்லா ஒரு கேப்சர் பண்ணியிருக்கலாம். இந்த ஒன்று வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, இங்கே ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. இதே இதை வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 300 பாயிண்ட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து சிக்னல் வந்துச்சு 935K. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 300 பாயிண்ட்டு. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இது ஒன்றுத்தில் போயிருந்தாலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கிட்ட வந்தது. இது வந்து ஒரு 100 பாயிண்ட் கிட்ட வந்திருக்கு. இது ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்லேருந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு இன்டெசிசிவ் ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் அரைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு. அதனால் எந்த பொசிஷனும் ஹோல்ட் பண்ணாமல் ஸ்கேல்பிங் ரெண்டு சைடும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக கீழே போய் க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்போ நம்ம டவுன் சைடும், இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அப் சைடுக்குமான சான்சஸ் பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி பண்ணலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் மேலையா கீழையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸை கேர்ஃபுல்லாக எடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்டெசிசிவ் ஜோனில் தான் இருக்காங்க. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே போனாங்கன்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம எதையுமே ஷுவராக இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வரைக்கும் எப்படி வேணால் மார்க்கெட் திரும்பலாம். சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம டவுன் சைடுக்கான என்ட்ரியும், இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போனாங்கன்னா அப் சைடுக்கான என்ட்ரியும் பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறது நல்லது. ரொம்ப நேரம் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாதீங்க. அதுவும் நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட் நல்லாவே வாலட்டைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
நாளைய மூமெண்ட்டை பொறுத்து தான் மேலே போவாங்களா கீழே போவாங்களான்றதை நம்மளால டிசைட் பண்ண முடியும். இப்போதைக்கு மார்க்கெட் இன்டெசிசிவாக இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி மூவ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.